அதற்கு அந்த முகமை சரியான முறையில் செயல்படுகிறதா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விக்குறிகளும் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக இந்தியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை அப்படி எந்த ஒரு நிகழ்வுகளும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதேபோல என்ஐஏங்கிற ஒரு புலனமைப்பு கண்காணிக்குது அப்படின்னா அது இந்த பத்திரிகை சமூக வலைதளங்களை கொண்டு சொல்லிட்டா செய்வாங்க. அது இவங்களே திட்டமிட்டு இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியெல்லாம் பரப்பக்கூடிய செய்தவங்க அதில் எந்த விதமான துளியும் உண்மையில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. சார், இந்த வக்ஃபு சொத்துக்களை பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முறையா பதிவிடணும்னு சொல்லிட்டு பாஜக சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியார். அதை முறையா பதிவிடுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா, என்ன பண்ண போறோம்? இந்த புதிய வரக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தின் சார்பில் உமீத் போர்ட்டலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பதிவேற்றன்னு சொல்லி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்திருந்து, அதற்கு பிறகு வக்ஃபு வாரியத்தினுடைய முயற்சியினால வக்ஃபு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டு 95க்கும் அதிகமான சதவீதமாக இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் அதிலே பதிவேற்றம் செய்தாகிவிட்டது. விடுபட்ட சொத்துக்களையும் பதிவேற்றக்கூடிய வகையிலே அது மீண்டும் கால அவகாசம் கேட்டு உயர்நீதிமன்றத்தை அணுக இருக்கிறோம். அதற்கான கால அவகாசம் கிடைக்கப்பட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களும் அதில் பதிவேற்றப்படும். அதுவும் பதிவேற்றப்படாமல் இருந்ததற்கான காரணம் முறையான ஆவணங்கள், நான்கல்லைகள், பட்டா, சிட்டா போன்றவைகள் எல்லாம் முறையாக இல்லாத ஒரு சில காரணங்கள் தான். அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயர்நீதிமன்றத்தில் அணுகி அந்த கால அவகாசம் கிடைத்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களும் முறையாக பதிவேற்றம் செய்யப்படும். இந்த வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் நிறைய பேர் அபகரிச்சிருக்கதா சொல்றாங்க. அது என்ன கணக்கு போட்டிருக்கீங்களா? நம்ம எத்தனை மீட்கணும், எவ்வளவு மீட்கணும், இந்த மாதிரி கணக்கு ஏதாவது இருக்கா? இல்ல, தமிழ்நாட்டில் 6000க்கும் அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. இது 1955 1958 வரைக்கும் பல்வேறு வகையில் கணக்கெடுத்து இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வக்ஃபு வாரியமும் சரி, இருக்கக்கூடிய அமைச்சகமும் சரி, ஒரு கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வக்ஃபு சொத்துக்கள் அந்தந்த பள்ளிவாசல், தர்கா நிர்வாகங்கள் நேரடியாக நிர்வாகம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த நிர்வாகங்கள் பல காலங்களில் சில இடத்திலே வாடகைக்கோ குத்தகைக்கோ விடும்போது அதை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அதை தற்போது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே வக்ஃபு வாரியமும் வக்ஃபு அமைச்சமும் அதற்கான பொறுப்பேற்று அதற்கான முறைப்பான செயல்களை தொடங்கி இருக்கிறது. பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்வோம். சிறுபான்மையினர்கள் மட்டும் பள்ளிகள்லாம் நடத்திருக்காங்க, ஸ்கூல்லாம் நடத்தும் போது பள்ளி கல்லூரியில் இருக்கு. அவங்களுக்கான அடுத்த அப்டேட் என்ன பண்ண போறீங்க? சிறுபான்மைத்துறை சர்வே ஏதாவது வேண்டுகோள் வச்சிருக்காங்களா? நீங்க ஏதாவது புதுசாக பண்ண போறீங்களா? இப்போ இந்த வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் தேதி முடிவு செய்யப்படவில்லை. விரைவிலே நிதிநிலைக்கான கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அனைத்து துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே துறை சார்ந்து என்னென்ன முன்னெடுப்புகள் செய்ய வேண்டும், மக்கள் நலன் சார்ந்து என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்று ஆய்வுகளை தற்போது முழுமூச்சாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறுபான்மையினர் நலத்துறை சார்பிலும் அதிகாரியிடம் பல்வேறு கட்டங்களாக ஆலோசித்து அதற்கான திட்டங்களை தயார் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே கண்டிப்பாக முக்கியமான சில அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். ஆய்வுக் கூட்டங்களை அவர்களும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் சந்திக்கும் போதும் சமுதாயம் சார்ந்து, சிறுபான்மை மக்கள் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே நீங்கள் கேட்டபடியே அந்த பள்ளி கல்லூரிகள், அதற்காக வேக்கன்சியாக இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய பணிகள், பல்வேறு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டங்கள் போன்று பல்வேறு பரிசீலனையில் இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் சிறப்பான அறிவிப்புகள் நிச்சயமாக இல்ல. ஹஜ்ஜுக்கு இப்போதைக்கு 20,000 கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இப்ப கொடுக்கப்பட்டு இப்ப ஒரு சில ஆண்டுகள் தான் வாங்கி இருக்கிறது. வரக்கூடிய இந்த ஆண்டு இல்லாவிட்டால் வரக்கூடிய ஆண்டுகள் நிச்சயமாக உயர்த்தி வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை குறித்து நிதியமைச்சர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சூழ்நிலை கருத்தில் எடுத்துக் கொண்டு இந்த ஆண்டோ இல்ல அடுத்த ஆண்டோ நிச்சயமாக உயர்த்தி வழங்குவதற்கான முயற்சிகள் நிச்சயமாக அமைச்சகம் மேற்கொள்ளும். அந்த ஆட்சிக்காக சிறைவாசி விடுதலை செய்யப்படல, பலர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த ஆட்சி புது ஆட்சி அமர்ந்திருக்கு, சிறைவாசி விடுதலை தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அது நிலைமை எப்படி இருக்குது? அரசு என்ன செய்ய போகுது? இல்ல, சிறைவாசிகள் விடுதலை பொறுத்தவரை கடந்த பல்லாண்டு காலமாக அவருடைய நன்னடத்தை கருத்தில் கொண்டு 25 ஆண்டு காலத்துக்கும் அதிகமாக சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் கருணையின் அடிப்படையிலே வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நிரந்தர விடுதலைக்கு தாமதமாகும் பட்சத்தில் ஃபர்லோக் என்ற கூடிய ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு 2 மாதங்கள் பிணையிலே விடுதலை தந்தது. அதே போன்ற விடுதலையை இந்த அரசும் தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம்.
நல்ல முடிவு எட்டப்படும்.